புவி வெப்பமடைகிறது நான் எலக்ட்ரிக் பைக் வாங்குறதுனால குறையும். நான் எலக்ட்ரிக் பைக் பயன்படுத்தினேன் அப்படின்னா என்னால் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பொல்யூஷனும் இருக்காது. 1 கிலோமீட்டருக்கு 50 பைசாவில் என்னால் எலக்ட்ரிக் பைக்கில் போக முடியும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் நீங்கள் எலக்ட்ரிக் பைக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் எலக்ட்ரிக் பைக்கை வாங்கும்போது 5 முக்கியமான கேள்விகளை நீங்கள் வாங்க போகிற இடத்துல கேட்கணும். இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் போது அது மூலமாக உங்களோட உயிரை கூட காப்பாற்றப்படலாம். முதல் கேள்வி, அந்த பைக்கில் எந்த விதமான பேட்டரி பயன்படுத்தப்படுது? எல்லா பேட்டரிலையும் லித்தியம் அயான் தான். ஆனால் லித்தியம் அயானில் நம்ம பழைய வீடியோக்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் நிறைய விதமான டைப் இருக்குது. ஸோ அந்த டைப்பில் எந்த டைப் பயன்படுத்தப்படுது? அதிகமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பயன்படுத்தக்கூடியது என்எம்சி, எல்எஃப்பி, இந்த 2 விதமான பேட்டரி தான். இந்த என்எம்சி அப்படின்றது நிக்கல் மேங்கனீஸ் கோபால்ட் பேட்டரி. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரிக்குள்ளேயே நிறைய டைப் இருக்குது. இதில் நிக்கல், மேங்கனீஸ், கோபால்ட் இதெல்லாம் எந்தெந்த பர்சன்டேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டரியோட தன்மை மாறும். ஸோ இவங்க பயன்படுத்தி இருக்கிறது எந்த டைப் ஆஃப் பேட்டரி, அதில் கோபால்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பேட்டரியோட விலை அதிகமாக இருக்கும், அந்த பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். கோபால்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த பேட்டரியோட விலையும் கம்மி, பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த என்எம்சி பேட்டரி அப்படின்றது ஹை எனர்ஜி டென்சிட்டி பேட்டரி. ஸோ எல்எஃப்பி பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது இந்த என்எம்சி பேட்டரி எனர்ஜி டென்சிட்டி அதிகம். இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது ஒரு பேட்டரி இருக்குது அப்படின்னா அதோட வெயிட்டுக்கு அது எவ்வளவு எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. இது குறைஞ்ச வெயிட்டில் அதிக எனர்ஜியை கேரி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் இது ஆபத்தானதும் கூட. ஏன்னா குறைஞ்ச இடத்துல நிறைய எனர்ஜி இருக்கும்போது அது ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ள ஆகும்போது ஈஸியாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எல்எஃப்பி பேட்டரி, லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட் பேட்டரி, இந்த பேட்டரியோட எனர்ஜி டென்சிட்டி கம்மி. அதே மாதிரி இதோட வோல்டேஜ் பொட்டன்ஷியலும் கம்மி. ஸோ இது ரெண்டும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பேட்டரி பிரச்சனைகளுக்குள்ள ஆனாலும் இது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. என்எம்சி, எல்எஃப்பி இந்த 2 பேட்டரியும் கம்பேர் பண்ணும்போது எல்எஃப்பி பேட்டரி கொஞ்சம் பாதுகாப்பானது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த எல்எஃப்பி பேட்டரியோட விலையும் அதிகம். ஸோ அந்த எல்எஃப்பி பேட்டரி ஒரு பைக்கில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அந்த பைக்கோட விலை பை டிஃபால்ட்டாகவே அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்எம்சி பேட்டரி வாங்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாங்கலாம். ஆனால் அதோட டெம்பரேச்சரை நமக்கு மானிட்டர் பண்ணணும். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து விலகி போயிடுறது நல்லது. 2வது கேள்வி, பேட்டரியோட லைஃப் சைக்கிள். பொதுவாக ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் 1000 லைஃப் சைக்கிள், 2000 லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் சைக்கிள்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஒரு தடவை அந்த பேட்டரி 0%லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி அந்த 100%லேருந்து 0%க்கு டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு லைஃப் சைக்கிள். ஸோ இப்போ 1000 லைஃப் சைக்கிள் அப்படின்னா 1000 தடவை அந்த பேட்டரியை சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் அதோட 0%லேருந்து 100% அப்படின்றதுனால இந்த லைஃப் சைக்கிள் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜில் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் மாறுபடும். அதே மாதிரி இந்த லைஃப் சைக்கிளை நம்ம அந்த பைக்கு கொடுக்கக்கூடிய ரேஞ்சோடு நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ உதாரணமாக ஒரு பைக் ஒரு சார்ஜில், ஒரு ஃபுல் சார்ஜில் 70 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ரேஞ்சு போகும் அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் 1000 லைஃப் சைக்கிள் அந்த பேட்டரியோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1000 தடவை நம்ம சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஒரு தடவை சார்ஜுக்கு 70 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 தடவைக்கு 70,000 கிலோமீட்டர். ஸோ தோராயமாக ஒரு 60,000லேருந்து 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பேட்டரியோட லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேட்டரி இருக்குது, அதுக்கு 2000 லைஃப் சைக்கிள் கொடுக்குறாங்க. நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும், அதிக நம்பர்னால் அது சிறந்தது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த 2000 லைஃப் சைக்கிளுக்கு ரேஞ்சை கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த 2000 லைஃப் சைக்கிளுக்கு 60,000 கிலோமீட்டர் தான் அது போகும். தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா 50,000லேருந்து 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அதோட லைஃப் இருக்கும். ஸோ அந்த 2000 லைஃப் சைக்கிள் கொடுக்குற இந்த பேட்டரியை விட 30 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்குற இந்த பேட்டரியை விட 1000 லைஃப் சைக்கிள் 70 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்குற இந்த பேட்டரி சிறந்தது. 3வது கேள்வி, வாரண்ட்டி. இந்த வாரண்டியில் பொதுவாக அந்த பைக் கம்பெனிக்காரங்க ரொம்ப ட்ரிக்ஸாக நம்மளை ஏமாற்றுவாங்க. என்ன அப்படின்னா 3 வருஷம் வாரண்ட்டி இல்லை 30,000 கிலோமீட்டர் எது ஃபஸ்ட்டு அச்சீவ் ஆகுதோ அதுதான் வாரண்டியில் கவர் ஆகும். இப்போ 30,000 கிலோமீட்ரு 1.5 வருஷத்துலேயே வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், வாரண்ட்டி முடிஞ்சுது. 3 வருஷம்லாம் அவங்களோட வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் ஆகாது. இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1000 லைஃப் சைக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரி 70 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்குது அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் 70,000 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பேட்டரிக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வாரண்ட்டி 30,000 கிலோமீட்டர் தான். ஸோ அந்த பேட்டரியோட லைஃப் சைக்கிள் முடிகிறதுக்கு முன்னாடியே இவங்களோட வாரண்டியை முடிச்சுக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த வாரண்டியில் இந்த பேட்டரியெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. கரெக்டாக வாரண்ட்டி முடிஞ்ச உடனே இல்லை வாரண்ட்டி முடிஞ்சு ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் தான் இந்த பேட்டரி ப்ராப்ளம் வரும். அப்போ நம்ம புது பேட்டரி தான் வாங்குற மாதிரி இருக்கும்.
இந்த வாரண்டியை எப்படி நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இப்போ 3 வருஷம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புலையே கிலோமீட்டரையும் வந்து அவங்க கொடுக்கணும். ஒரு 60,000 இல்லை 50,000 அட்லீஸ்ட் கிலோமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 3 வருஷம் வாரண்டிக்கு வந்து தகுந்தது. அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கு வாரண்டி வந்து அவாய்ட் ஆயிரும் அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக அந்த பேட்டரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இல்லை அதுவாகவே ஊதி இருக்கும், ஆனால் நம்ம மிஸ்டேக், சார்ஜிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே போட்டு அந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜ் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை தண்ணியில் நம்ம போட்டிருப்போம், இல்லை தண்ணிக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிருப்போம். ஸோ தண்ணியில் போட்டால் அந்த பேட்டரிக்கு வாரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்ன ரீசனுக்கு வாரண்டி வந்து வராது அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். 4வது கேள்வி, பேட்டரியோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். ஒரு பேட்டரி இருக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளே தான் இயங்கும். அந்த டெம்பரேச்சரை கிராஸ் பண்ணும்போது அந்த பேட்டரி ஊதுறது, வெடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நார்மலாக ஒரு லித்தியம் அயான் பேட்டரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து -20°C -40°C வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகும். இந்த ஒர்க்கிங் ரேஞ்சு அவங்க போட்டிருக்க பேட்டரிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க. சில பேட்டரி வந்து 60°C வரைக்கும் ஒர்க் ஆகும், சில பேட்டரி வந்து கம்மியாக தான் 45° வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து மாறுபடும். இந்த ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்றது சும்மா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கிடையாது. ஏன்னா வெயில் காலங்களில் அதிகபட்சமாக 40°C தான் போகும். அப்போ 60°C எதுக்கு பேட்டரி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இது வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கிடையாது, பேட்டரியோட இன்டர்னல் டெம்பரேச்சர். இப்போ பேட்டரியிலேருந்து டெம்பரேச்சர் வெளியில் போகணும் அப்படின்னா நார்மல் கூலிங்கில், அதாவது ஏர் கூலிங்லேயோ இல்லை வேறு விதமான கூலிங்லேயோ அதோட டெம்பரேச்சர் வெளியில் போகணும் அப்படின்னா அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சரை விட அந்த பேட்டரியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தான் அந்த கூலிங் வந்து வெளியில் வந்து தள்ளும். இப்போ உதாரணமாக அட்மாஸ்பியர்லேயே 40°C வந்து வெயில் காலங்கள்லேயே இருக்குது அப்படின்றப்போ பேட்டரியோட இன்டர்னல் டெம்பரேச்சர் 40°C கீழே போகாது. ஸோ அதை தாண்டி தான் இருக்கும். 45 இல்லை 50 அந்த மாதிரி அதிகமான டெம்பரேச்சர் தான் இருக்கும். நார்மல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை தாண்டி நம்ம பேட்டரியை பயன்படுத்துறது பேட்டரியோட லைஃப்பை பாதிக்கும். பேட்டரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் ஆவியாகும், பேட்டரி ஊதும், கடைசியில் பேட்டரி வெடிக்கவும் செய்யும். அதனால் நம்மளோட ஆப்ரேட்டிங் ரேஞ்சுக்குள்ளே நம்ம பேட்டரியை பயன்படுத்துறது தான் சரியானது. கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. புதுசாக டெக்னாலஜி வளருது அப்படின்றதுக்காக என் உயிரை அந்த பைக்கில் பணையம் வைக்க முடியாது. அதனால் அந்த பைக்கு வெடிக்குமா வெடிக்காதா? வெடிக்கும்னா என்ன கண்டிஷனில் வெடிக்கும், வெடிக்காதுன்னா ஏன் வெடிக்காது? இப்போது நிறைய பேர் வெடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி வெடிக்காதுன்னு சொன்னால் ஏன் வெடிக்காது? என்ன விதமான பேட்டரியை பயன்படுத்தியிருக்காங்க, அதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் என்ன, ஓவர் நைட் சார்ஜ் போடலாமா, அப்படி சார்ஜ் போட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா, அந்த டெம்பரேச்சரை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக பிஎம்எஸில் சிஸ்டம்ஸ் இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கும் போது பேட்டரி வெடிக்கிற நிலைமைக்கே போனால் கூட நம்ம பாதுகாத்துக்க முடியும். என்னதான் எல்லாத்தையும் சரியாக பார்த்து வாங்கினீங்கன்னாலும் பேட்டரியோட டெம்பரேச்சரை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். அது அந்த பேனல்லையே, பைக்கோட பேனல்லையே கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் செப்பரேட்டாக தனியாக பேட்டரியில் அந்த தெர்மிஸ்டரை இன்ஸ்டால் பண்ணி அது ஒரு சின்ன டிஸ்பிளேவாக முன்னாடி வந்து அதோட டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுங்கள். அதை நம்ம வண்டி ஓட்டும் போதும் சரி, சார்ஜ் பண்ணும்போதும் சரி, அந்த டெம்பரேச்சரை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.